ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர். அவரை தெரியாதவங்க ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. அவர் ஒரு காலேஜில் ஹிந்தி ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் தான், நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாதுன்னு சொல்லியிருப்பார். அவர் சொன்னதில் எந்த தப்புமே இல்லை. பட் ஒரு சிலர் அதை கண்டென்ட் ஆக்கிட்டாங்க. அதை பற்றின வீடியோ தான் இது. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க ஆர்டிகல் 343 தான் சொல்லுது இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி அப்படின்னு. அதுவும் தேவநகரி ஸ்கிரிப்ட்னால் எழுதப்பட்ட ஹிந்தி லாங்குவேஜ்னு. இந்த தேவநகரி ஸ்கிரிப்ட்னு சொல்கிறது மாடர்ன் ஹிந்தி லாங்குவேஜில் யூஸ் பண்ணுற எழுத்துக்களை. இதே தேவநகரி ஸ்கிரிப்டை மராத்திக்கும் யூஸ் பண்ணுவாங்க, அதே போல் நேபாளி லாங்குவேஜுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. தேவநகரி ஸ்கிரிப்ட் போலவே பேர்சோ அரபிக் ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குது. உருது பார்த்தோம்னா பேர்சோ அரபிக் ஸ்கிரிப்டில் எழுதப்பட்டது. இது போல் சிமிலரான ஸ்கிரிப்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆக்சுவலி அஃபிஷியல் லாங்குவேஜ்னு ஆர்டிகல் 343ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அஃபிஷியல் பர்பஸஸ்க்கு கம்யூனிகேஷன் பண்ண ஹிந்தி லாங்குவேஜை யூஸ் பண்ணுங்கன்னு. இன்னும் சரியாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நம்ம இந்தியாவில் உள்ள ஸ்டேட்ஸில் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறோம், ஆந்திர பிரதேஷில் தெலுங்கு பேசுகிறாங்க, கேரளாவில் மலையாளம் பேசுகிறாங்க, கர்நாடகாவில் கன்னடா பேசுகிறாங்க, மகாராஷ்டிராவில் மராத்தி, வெஸ்ட் பெங்காலில் பெங்காலின்னு அந்தந்த ஸ்டேட்ஸோட அஃபிஷியல் லாங்குவேஜஸில் பேசிக்கிறோம். பட் இன்னொரு ஸ்டேட்டோட பேசணுன்னா என்ன பண்ணுறது? யோசிச்சு பாருங்கள். கர்நாடகாவில் இருக்கவங்களுக்கு தமிழ் தெரிய வாய்ப்பில்லை, அதே போல் தமிழ்நாட்டில் இருக்க நமக்கு கன்னடா தெரிய வாய்ப்பில்லை. இப்போது ஹிந்தி தெரிஞ்சால் ரெண்டு ஸ்டேட்டும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் இல்லையா? அதே போல் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேச ஒரு லாங்குவேஜ் வேணும் இல்லையா? சப்போஸ் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டேட்க்கும் அவங்கவுங்க லாங்குவேஜ்லேயே ஜியோ பாஸ் பண்ண முடியும். இதனால தான் இந்தியா அஃபிஷியல் லாங்குவேஜாக கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்னொரு ஆர்டிக்கல் இருக்குது, ஆர்டிக்கல் 341. அந்த ஆர்டிக்கல் படி பார்த்தோம்னா இந்தியை ப்ரொமோட் பண்ண சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணும். ஏன்னா இந்தியாவில் நிறைய கல்ச்சர் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்க எல்லா மக்களையும் இணைக்கிற ஒரு மீடியமாக ஹிந்தி இருக்கணும்னு. அதே போல் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயும் பார்த்தோம்னா எந்த ஒரு இடத்துலையுமே ஹிந்தி நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு குறிப்பிடவே இல்லை. ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ்னு மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹிஸ்ட்ரி படி பார்த்தோம்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச புதுசில் இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜாக பரவி இருந்த அளவுக்கு ஹிந்தி பேசாத ஸ்டேட்ஸில் ஹிந்தி பரவி இல்லை. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா, இங்கிலீஷை அடுத்த 15 இயர்ஸ்க்கு அஃபிஷியல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணிக்கலாம்னு. 15 இயர்ஸ் முடிஞ்ச அப்புறம் ஹிந்தி யூஸ் பண்ணிக்கலாம்னு. ஏன்னா அப்போது இந்த 2 லாங்குவேஜஸ் தான் இந்தியாவில் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. 15 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 1963ல் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்ட் படி பார்த்தோம்னா ஹிந்தி மட்டும் இல்லை, இங்கிலீஷையும் அஃபிஷியல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இப்போ தான் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இங்கிலீஷ் யூஸ் பண்ண வேணாம்னு தானே சொன்னாங்க, ஏன் திரும்ப ஆக்ட் போட்டு திரும்ப யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நம்ம இந்தியாவில் இந்த சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிரிட்டிஷோட லெகசி, அதாவது பிரிட்டிஷ் கொண்டு வந்தது, ஸோ அதை யூஸ் பண்ண வேணாம்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் அப்போது பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஹிந்தி லாங்குவேஜ் ஹிந்தி பேச தெரியாத ஸ்டேட்ஸில் அந்த அளவுக்கு பரவி இல்லை. அதே போல் அந்த டைமில் ஒரு நியூஸ் மக்கள் நடுவில் பரவி இருக்கும், அதாவது இனிமேல் ஹிந்தி தெரியலனா ஃப்யூச்சரில் வேலை வாய்ப்பு இருக்கவே இருக்காதுன்னு ஒரு நியூஸ் பரவி இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஹிந்தியை மட்டும் அஃபிஷியல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணி இங்கிலீஷையும் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் இதைத்தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க 8th ஷெட்யூலில் கிட்டத்தட்ட 22 லாங்குவேஜஸ் இருக்குது. இந்த லாங்குவேஜஸில் தான் ஹிந்தியும் இருக்குது, தமிழும் இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நேஷ்னல் லாங்குவேஜ்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணல. பட் நம்ம உருவாக்கி இருக்க கருத்துப்படி பார்த்தோம்னா இந்த ஷெட்யூலில் இருக்க 22 லாங்குவேஜஸுமே நேஷ்னல் லாங்குவேஜஸ் தான். ஹிந்தி மட்டும்தான் நேஷ்னல் லாங்குவேஜ் கட்டாயம் யூஸ் பண்ணணும்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணல. பட் ஹிந்தி யூஸ் பண்ணுற ஸ்டேட்ஸ் அதிகமாக இருக்க காரணத்தினால ஹிந்தியை அஃபிஷியல் கம்யூனிகேஷனுக்காகவும் மற்ற கல்ச்சர்ஸில் இருக்க எல்லோரும் கம்யூனிகேட் பண்ணிக்க ஒரு மீடியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கான்ஸ்டியூஷனே எழுதுனவங்க. இதையே தான் நேற்று அஸ்வின் சாரும் சொல்லியிருந்தார். இதில் கிரிட்டிசைஸ் பண்ணவும் பாலிடிக்ஸ் பண்ணவும் ஒன்றுமே இல்லை.